அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்று மதரசா ஆமினா ஹிஃபுதுல் குர்ஆன் இந்த மதரசாவில் மாணவர்களுக்கு பரீட்சை கேட்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா மாணவர்களும் அருமையாக பரீட்சை கொடுத்து முடித்திருக்கிறார்கள். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டு சில ஆண்டுகள் தான் ஆனது. அதற்குள் அல்ஹம்துலில்லாஹ் 4 மாணவர்கள் குர்ஆனை முழுவதுமாக மரணம் செய்து அந்த மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக சமீபத்தில் பட்டமளிப்பு விழாவும் நடைபெற்றது. அந்த பட்டமளிப்பு விழாவில் ஏராளமான உலமாக்கள் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றினார்கள். அதே போல பல பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த மாணவர்களுக்கு இந்த குர்ஆனை ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனை நெஞ்சில் சுமக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்காக துஆ செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பல நபர்கள் இந்த மதரசாவில் இருந்து குர்ஆனை முழுவதுமாக மரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய நபர்கள் மரணம் செய்துவிட்டு ஹாஃபில்களாக வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன் ஷரீஃபை பற்றி ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு எல்லை என்பது கிடையாது. அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறான். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, இந்த குர்ஆன் ஷரீஃப் ஒரு மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த குர்ஆனில் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் கியாமத் நாள் வரை வரக்கூடிய உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த குர்ஆனில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்களுடைய காலத்திலேயும் ஷஹீதுகள் அவுலியாக்களுடைய காலத்திலேயும் முன்னோர்களுடைய காலத்திலேயும் எத்தனையோ சிக்கலான பிரச்சனைகளை யாரும் சரி செய்ய முடியாது என்று அப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த குர்ஆனின் மூலம் தீர்வு கண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை பற்றி சொல்லணும் என்று சொன்னால் இந்த குர்ஆனிற்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் தான் இந்த குர்ஆனை இறக்கினேன், நான் தான் கடைசி வரை கியாமத் நாள் வரை நாம் தான் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நிச்சயமாக இந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் தான் இறக்கினோம், நாம் தான் கடைசி வரை கியாமத் நாள் வரைக்கும் நம்ம பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் குர்ஆன் ஷரீஃபாக இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை இந்த மாணவர்கள், இந்த மதரசாவின் மாணவர்கள் மரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தினந்தோறும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊரை பாதுகாக்கும் அரண்களாக இந்த மதரசாக்கள் இருக்கிறது. ஊரினுடைய பாதுகாப்பு இந்த மதரசாவாக இருக்கிறது. நாம வரலாறுகளில் பார்க்கும்போது ஏராளமான, அதாவது ஊரில் அதாபு இறங்க இருக்கும். அந்த மக்கள் தவறு செய்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா முடிவு செய்யப்பட்ட வேதனை, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்க இருக்கும். ஆனால் அந்த ஊரில் மதரசாவினுடைய பரக்கத்தினால் அந்த மதரசாவில் மாணவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்களே,
அந்த குர்ஆனுடைய பரக்கத்தினால், மதரசாவினுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா அந்த ஊருக்கு இறக்க இருந்த அதாபை தூரமாக்கி விட்டான். எப்படி ஏராளமான சான்றுகள் இருக்கிறது, வரலாறுகள் இருக்கிறது. சரி, மொத்தத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதமான இந்த குர்ஆனை இந்த மாணவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். நம்முடைய மஹல்லாவில் மதரசா இருக்கிறது. இந்த மதரசாவிற்கு நம்மளால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும். நாம் இந்த மாணவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். முதலில் நாம துஆ செய்ய வேண்டும். அடுத்து நம்மளால் முடிந்த உதவி, அது பெரிய உதவி என்று இல்லை, சின்ன உதவியாக இருந்தாலும் நம்மளால் எது முடியுதோ அந்த உதவிகளை இந்த மதரசாவிற்கு செய்து இந்த மதரசாவை பலப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா நியத்துகளையும் நம்முடைய நாட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. மேலும் இந்த மதரசாவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த மதரசாவை கியாமத் நாள் வரை அல்லாஹ் நடத்த செய்வானாக. மேலும் இந்த மதரசாவில் பல ஹாஃபில்கள் இந்த மதரசாவில் உருவாகுவதற்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. மேலும் இந்த மதரசாவிற்கு உதவி செய்பவர்களுடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மதரசாவிற்கு உதவி செய்பவர்களுடைய நாட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. மேலும் யாரெல்லாம் இந்த மதரசாவிற்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்தை வழங்குவானாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.